நீங்கள் சென்டரில் உட்காந்துருங்க, எதுக்கும் ஒரு இதாக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. புகார் சார்பட்ட முகாம் பார்த்துட்டு அஜய் வந்து கதை சொன்னார். முழுக்க என்னுடைய கேரக்டரைசேஷன் அருள் சார்புமே ட்ராவலர் நிச்சயமாக இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் இந்த கதாபாத்திரம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து இந்த டிமாண்டிக் வந்துட்டு ஒரு பயத்தை உண்டுபடுத்திட்டு தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பாருங்கள். தயவுசெய்து டிமாண்டி 1 பார்க்காதவங்க தயவுசெய்து டிமாண்டி 1 பாருங்கள். பார்த்துட்டு டிமாண்டி 2 பாருங்கள். ஸோ உங்களோட கெரியரை DC2க்கு முன் DC2க்கு பின் பிரியா பவானி சங்கர் அப்படின்னு பார்க்க முடியுமா? ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு அஜய் அண்ட் டு அருள் as well. அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்டார் ரெடியாக இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா. இல்லை பார்ட் 1 வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை பார்ட் 2 சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அஜய் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அஜய் வந்து பார்ட் 2 பண்ணால் கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸ் இருக்கும், பட் நம்ம அதுக்காக பண்ணக்கூடாது, ஒரு நல்ல லைன் அமைஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னாப்புல. உங்களை பார்க்கும்போதே ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன் மாதிரி இருக்கும் சார். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிட்டாக ஒரு பயங்கரமாக ஒரு டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டாக நீங்கள் இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு வெர்ஷன் ஆஃப் 2.0 அப்படின்னே சொல்லலாமா சார் உங்களுடைய இன்னிங்ஸில் கரியரில்? சாரோடைய இறையன்றையாக இருக்குமா இது? இப்போ எல்லாருக்கும் வணக்கம். டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ் ஆனது. அவர் கேட்ட கேள்வி, இந்த படம் உங்களுக்கு ஒரு முக்கியமான படமானு கேட்டார். என்னுடைய கம்பேக். ஏன்னா ஆகஸ்ட் 15 தான் மூவி வெளிகள் ரிலீஸ் ஆகிருக்கு. மீண்டும் அதே ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. அன்றைக்கி தான் எனக்கு சுதந்திரம் போச்சா சார்? அன்றைக்கி தான் எனக்கு சுதந்திரம் போச்சு வந்த மாதிரி. ஸோ எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். இந்த டீம் ஒர்க் பண்ணதை நிச்சயமாக ஒரு ஆங்கில படத்துக்கு இணையாக இல்லை, ஆங்கில படம் மாதிரியே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை பார்த்துட்டு யாரும் டிஸப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்க. ஏன்னா பார்ட் 2னாலே எல்லாத்தையும் கொஞ்சம் அலர்ஜி இருக்கும், அது இருக்காது இந்த படத்தில். இதுக்கு நான் உத்தரவாதம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஃபஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இல்லை, இது வந்து எதுவுமே ஃபோர்ஸ்டாக பண்ணல. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அவ்வளோதான் பண்ணணும் தான். நம்ம வந்து ஒரு சீக்வல் பண்ணுறோம், அதை வந்து பெருசாக பில்ட் பண்ணுறோம்னு நினச்சி நம்ம பண்ணோம்னா அது வந்து தப்பாயிடும். இது படத்துக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறவங்க, இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். இன்னும் உங்களுக்கு நிறையா சர்ப்ரைசஸ், ஷாக்ஸ் எல்லாமே காத்திருக்கு. ஸோ சினிமாஸ் அவர் மூலிமா நான் கோலிவுட்டில் லான்ச் ஆகிறது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆக்சுவலி. டிமாண்டி காலனி 1 அந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றத தாண்டி டிமாண்டி காலனி 2 BTG யூனிவர்சல் வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி பாபி சாரும் மனோஜ் சாரும் வந்ததுக்கப்புறம் இன்னும் பெருசாகிடுச்சு. ஸோ இட்ஸ் அ வெரி கிராண்ட் லான்ச் ஃபார் மீ. ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட். தேங்க்யூ. ஸோ பலத்த ஒரு கைத்தறோட DC1 டீமையும் நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. லெட்ஸ் வெல்கம் நான். DC1 டீமும் இருக்கும், DC2 டீமும் இருக்கும். DC1 டீமும் கூப்பிட்டீங்கல்ல? 1 2 3 இதுதான் டீமே. கரெக்ட். எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பேச்சுலர்ஸ் ஒரு பார்ட்டியாக வச்சுட்டு அங்கே 3 ஃபீமேல் இருக்காங்க. ஏன் இந்த ஓர வஞ்சனை? இல்லை, அது வந்து ஒரு ஹவுசிங் போர்டில் நடக்கிற ஒரு 4 பசங்களுக்கும் நடக்கிற ஒரு ஸ்டோரி. ஓகே, அந்த படத்தில் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு தேவைப்படலை. இல்லை, கேர்ள் ஃப்ரெண்டாக கூட யாராவது வச்சுருக்கீங்க? இல்லை, தேவைப்படலை. இல்லை, தேவைப்படலை. பதில் சொல்லுங்க.
அதான் தேவைப்படலாம்ல சார். இல்லை ஹீரோவும் தான் இறந்து போனாரு, அவருக்கு செகண்ட் பார்ட் படமாவே எடுத்தீங்கல்ல. என்ன மாட்ட போகிறாங்க? இல்லை பண்ணலாம். ஏதாவது சார் பூர்வ ஜென்ம கதையாக ஏதாவது போய் நீங்களாம் போன ஜென்மத்துலேயும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கிற மாதிரி ஏதாவது உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லை, உங்கள் ஓல்டு டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், DC 1 பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததா, 2 பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்ததா? அப்போ நீங்களே சொல்லிடுங்க. 1 பண்ணும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 2 வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோவா ஏன் இல்லை? அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ ஒரு மாதிரி ஆகுது. என்ன பண்ணோம்னா என்ன பிரச்சனை பண்ணோம், நீ எங்க ஒரு சூப்பர் ஜனவரி 13ஆம் தேதியா 14ஆம் தேதியான்னு எனக்கு ஞாபகம் இல்லை, மிட் நைட்டு கூப்பிட்டு போய் பீச் பக்கத்தில் குளிர் பச்சை தண்ணி மேலே போட்டு அப்போ தான் இவரை காப்பாற்றுறதுக்கு போகிறோம். ஸோ நிறைய நாங்களும் அனுபவப்பட்டிருக்கோம். அவர்கிட்ட கேளுங்க என்ன பண்ணார், முதல் நாளே அவரை கயிறை போட்டு தொங்க விட்டார். ஸோ நாங்கள் DC 1 எப்படி பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சோ DC 2வும் நாங்கள் ஸ்மூத்தாக பண்ணி அவர் என்ன கேட்டாரோ அள்ளி கொடுத்துட்டோம். அதே நியாயப்படுத்திட்டோம். DC 1 ஏன் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுள்ன்றத விட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் வந்து நானும் அப்போ தான் கெரியர் ஆரம்பிக்கிறேன். படமாக அது வந்து பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது, நிறைய கன்ஸ்பிரன்ஸ்லாம் இருந்துச்சு. பட் அந்த டைம்ஸில் இவங்க 4 பேரும் எவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அது ஒரு பயங்கரமான ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகி நாங்கள் அது ஒர்க் பண்ணோன்றது இல்லையா, அது வந்து வெரி மெமரபிள். ஸோ அதனால் எனக்கு DC 1 வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். அதாவது சக்ஸஸ்ஃபுல்லாக டெக்னாலஜி கம்பெனி ரன் பண்ணுறது ஒன்று, பட் க்ரியேட்டிவ் சைடில் வந்து அவங்க அருள்நிதி பண்ணுறதுல நம்மளால் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஸோ அதுதான் விஷயம். ஜான் டிமாண்டி வருவாரா வரமாட்டாரா கேட்குறேன் சார். ஜான் டிமாண்டி தான் மெயின் கதையை அவர் எப்படி வராமல் இருப்பார். நீ ட்ரெய்லர் பார்த்தியா இல்லையா? அதான் டிமாண்டி காலனின்றது அவரோட ஸ்டோரி, அவரை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி. இல்லை சார், கண்டிப்பாக இருக்கார். இல்லை சார், செகண்ட் பார்ட்லேயும் அவர் சேம் அதே மாதிரி தான் வருவாங்க கடவுள். அதே மாதிரி தான் வருவார், அதே கண்ணை தட்டிட்டு தான் வருவார். இவ்வளவு கேட்டு நீ வராமல் இருந்தா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, வரணும். ட்ரெய்லரில் வந்துட்டு ராகவன் எழுதின ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று காட்டியிருப்பீங்க. இப்போ அந்த ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி கதை போகுமா இல்லை கதை? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் அவர் ஒரு கதை சொல்கிற மாதிரி காமிச்சோம், ஆனால் அது என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை. அந்த கதை என்னன்றது இதில் வரும். நான் சும்மா சுற்றி பார்க்க வந்தப்போ நினைச்சப்பா இப்பேற்பட்ட கேள்வி அசால்ட்டாக கேட்டியா? நீங்கள் நிறைய ஜான்ராஸில் படம் பண்ணியிருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து த்ரில்லர் மூவிஸ் தான் பண்ணியிருக்கீங்க. எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி, அடுத்து என்ன நடக்குமே தெரியாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து எட்ஜ் ஆஃப் த சீட் உட்காந்து ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்கப்படுது. ஒன் ஆஃப் யுவர் மோஸ்ட் ஃபேவரட் த்ரில்லர் மூவிஸ் டிமாண்டி 2. அதான் உங்கள் படம் தவிர்த்து அது சைக்கோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் தேங்க்ஸ் மேம். காலனியில் லீட் ரோல் ப்ளே பண்ணுறது வரைக்கும் லைக் ஒரு நியூஸ் ரீடராக இருந்து இந்த ஸ்டேட் வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஜேர்னி, லைக் இட்ஸ் அ ஹியூஜ் ஜேர்னி ரைட். அதை வந்து நீங்கள் ஒரு சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நெவர் சே நோ டு நெவர். ஏன்னா ஐ ரிமெம்பர் நான் நியூஸ் சேனலில் இருக்கும்போது, அதுக்கப்புறம் டெலிவிஷன் சீரியலில் இருக்கும்போது, நம்ம இன்டர்வியூஸ்லாம் யூடியூப் இன்டர்வியூஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கிட்டையுமே கேட்குற கேள்வி, படம் பண்ணுற ஐடியா இருக்கா, எப்போ படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை எப்போவுமே இல்லை. ஸோ தட் சம்திங் பிளான்லேயே இருந்தது கிடையாது. அதனால் இது பிளான்டு கிடையாது. பட் ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, இது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு எதுவுமே நினைக்க முடியாது. எது வேணாலும் எப்போ வேணாலும் நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உடனே ஒரு ஷாப்பாக கேடுன்னு சொல்லியிருந்தாங்க, உனக்கு ஒரு கல்யாணம் ஒரு கேடான்னு கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் இந்த படத்தில் 3 ஹீரோயின் இருக்காங்க, ஒரு ஹீரோனாவது உங்களுக்கு பேராக இருப்பாங்களா? இந்த படத்தை அவர் நடிக்கவே இல்லையே. இப்போ தெரியுதானே நம்ம ஃபேன்ஸ்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? தம்பி, இந்த படத்தில் அவர் வந்து இதாக வந்திருக்காரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக. சும்மா கூட வேடிக்கை பார்க்க வந்தோம்பா, வேற ஒன்றும் இல்லை. அவனும் தண்ணி கேன் போட வந்த பையன் தான். டக்குனுக்கு பார்த்து கேட்டான், சரி மேடம் இருக்கீங்களே, உள்ள நடிச்சிருக்கீங்களா? சரிப்பா, தப்பா எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட் டிமாண்டி காலனி 2ல் வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க மொத்தமாக.
நீங்கள் எதுக்காக பிரியா மேம் மட்டும் செலக்ட் பண்ணி சார்? இப்போ நீங்கள் ஹீரோயின்ஸ்னு பார்க்குறீங்க இல்லையா, இவங்க வந்து ஹீரோயின்ஸ் கிடையாது, எல்லாமே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்களுக்கு வந்து லவ் இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை அந்த மாதிரியான எந்த இதுவுமே இருக்காது. ஸோ இவங்கெல்லாம் முக்கியமான கேரக்டர்ஸ். இப்போ இதில் வந்து ஒரு ரொம்ப ப்ராமினெண்ட்டான கேரக்டர் ஒன்று இருக்குது, அவங்க ப்ளே பண்ண கேரக்டர். இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மராக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசைப்பட்டது. அண்ட் அது வந்து அவங்க டெஃபினட்டாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். இந்த என் மேலே என்ன வன்மம்னு எனக்கு சொல்லுங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் தானே மேடம் சொன்னீங்க ஆடியன்ஸ் கியூட்டாக கேட்பாங்க, அழகாக கேட்பாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம இருந்துச்சு? எனக்கு வந்து ஹாரர் ஜானர் புதுசு. இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். வெறும் மெஜாரிட்டி டைம் நானும் அருள் சார் தான் ஆக்டர்ஸாக செட்டில் இருப்போம். ஸோ பாக்கி எல்லாமே அந்த ஸ்கேரி மூமெண்ட், அந்த ஜம்பிங் மூமெண்ட் எல்லாமே நம்ம பின்னாடி சிஜியில் தான் வரும். எல்லாத்தையும் நம்மளே இமேஜின் பண்ணிவிட்டு டைரக்டர் கொடுக்குற இன்புட்டில் அஜய் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டு இந்த மாதிரி இஸ் அன் அமேசிங் ஆக்டர், பயங்கரமாக சூப்பராக நடிச்சு காட்டுவார். ஸோ அவர் தான் எங்களுக்கு ரெஃபரன்ஸ், அவர் தான் எங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அமானுஷ்ய உருவம் எல்லாமே அவர் தான். அதனால் ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக டெஃபினட்டாக ஒரு புது முயற்சி தான் எனக்கு இந்த படம். தேங்க்யூ சார். சார் இதுக்கப்புறம் இணைந்த கைகள் அந்த மாதிரி ஜானர் படங்கள் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாமா? இணைந்த கைகள் 2 சார் என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, தம்பிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், அருண் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அது இல்லாமல் நார்மலாகவே எனக்கு பேய்னால பயம் இல்லை. ஆனால் டைரக்டர் இன்னும் பயப்படுங்கன்னு பயம் படத்துக்கு என்னென்ன முயற்சியோ எல்லாம் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் யாராவது அந்த மாதிரி படம் பண்ணுவாங்க, அட்வென்ச்சர். வணக்கம். ஏஎன்பி யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி டிமாண்டி காலனி பார்ட் 2 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். டிமாண்டி காலனி 1 எப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சோ அதே மாதிரி தான் இந்த படம் உங்களை கண்டிப்பாக பெரிய லெவலில் த்ரில் பண்ணும். ப்ளீஸ் வாட்ச்.